இந்த தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. தாவேக்காவோட இந்த நிலைப்பாடு அது யாருக்கு பலமா போகவும் யாருக்கு பலவீனமா போக வாய்ப்பு இருக்கும்? 3 மாசத்துக்கு வருவாரு, இல்லைன்னா 3 வாரத்துக்கு ஒருத்தர் வருவாரு, செலக்டடா வருவாரு. செலக்டடா ஏதாவது சப்ஜெக்டை பற்றி பேசுவாரு, பரந்தூர் விமானத்தை பற்றி பேசுவாரு, அஜித்குமார் மரணத்தை பற்றி பேசுவாரு, கள்ளக்குறிச்சியை பற்றி பேசுவாரு, அப்புறம் நம்ம தூய்மை பணியாளர்கள்லாம் பனையூருக்கே கூப்பிட்டு பேசுவாரு. அதற்கு பிறகு அதோட ஃபாலோ அப் என்ன? இன்றைக்கு நாம் தமிழரோட கட்சியோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 50% பெண்கள், 50% ஆண்கள், 234 தொகுதிக்கும் கொடுத்தாரு. ஒரே கட்சி இந்திய அளவுலயே ஒரே கட்சி. இந்திய அளவில் ஒரே. ஆனா என்னன்னா, கடந்த முறை நின்றவங்க இந்த முறை நிக்கிறாங்களான்னா அது கேள்விக்குரியா இருக்கு. பாட்டாளிகளுக்கு குரல் கொடுக்க வேண்டிய கம்யூனிஸ்ட் முதலாளிகளுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கீங்களே, இதான் குறிப்பிட்ட முதலாளிக்கு மட்டும். வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன் சார். தமிழ்நாடோட தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஏப்ரல் 23. ரிசல்ட்டும் மே 4ஆம் தேதி. தேர்தல் ஆணையம் கையில் தமிழ்நாடு. காபந்து முதலமைச்சர். இந்த 5 ஆண்டு கால முதலமைச்சருடைய வரலாறு, திமுகவோட ஆட்சியோட நிலைமைகள், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். குறிப்பாக அந்த சொல்ல போனால் இந்த தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் திருவிழா. நம்ம இந்தியா போன்ற ஒரு நாட்டில் 140 கோடி மக்கள் தொகை, அதே மாதிரி 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், பல்வேறுபட்ட மொழிகள், பல்வேறுபட்ட கலாச்சாரம் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு தேர்தலை நடத்துறது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அதுவும் ஜனநாயக முறைப்படி. எத்தனையோ நாடுகளில் அந்த ஜனநாயகம் இன்னைக்கு கிடையாது. இல்லைன்னா வேறு வடிவத்தில் வேணால் இருக்கும். நிறைய குறைகள் இருக்குது. இந்த ஜனநாயக முறையில் நிறைய குறைகள் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது. இருந்தாலும் இருக்கிற முறைகளில் இது ஒரு நல்ல முறை அப்படின்றது முக்கியம். அதுவும் மாநிலங்களில் நடைபெறுகிற தேர்தல் அப்படின்னா மக்களுக்கு அது ஒரு திருவிழா கோலம் போல் அந்த தேர்தல். அதனால் இப்போ ஒரு 5 வருடம் கழித்து இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது மக்களுடைய உள்ளங்களில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்னென்னா, இந்த 5 வருட பர்ஃபார்மன்ஸ் ஆட்சியாளருடைய என்ன ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அதை வச்சு இன்றைக்கி அவங்க மார்க் போடணும். அவ்வளோதான். இந்த மார்க் போடுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா 2 ஆட்சியை புது ஆட்சிகளை ஒப்புமைப்படுத்தி பார்க்குறாங்க. இது வரைக்கும் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி காமராஜர் ஆட்சி, அது ரிப்பீட்டட் ஆட்சியாக இருக்கும். காமராஜர் ஆட்சியும் ரிப்பீட்டட் ஆட்சி, அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி ரிப்பீட்டட் ஆட்சி, ஜெயலலிதா அம்மா ஆட்சி ரிப்பீட்டட் ஆட்சி, தோல்வி வெற்றி, அப்புறம் 2 கன்சிக்யூட்டிவ் வெற்றி, கலைஞர் கருணாநிதி ஆட்சி ரிப்பீட்டட் ஆட்சி. இதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தாங்க. குறைந்த காலமே பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சி. அது அவர் இறந்துட்டாரு, முடிஞ்சிச்சு. முதல் முறையாக எடப்பாடின்ற ஒரு பாமரன், ஒரு கடைக்கோடி விவசாயி, அவருடைய ஆட்சி. ஸ்டாலின் முதன் முறையாக முதலமைச்சராக உட்கார்றாரு. 30 வருஷம் பின்புலம் இருக்குது, அரசியல் பின்புலம் உட்கார்றாரு. 2 ஆட்சியும் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. 2014 ஒரு அடையாளமே தெரியாத ஒரு மனிதன். அந்த நேரத்தில் வீரமணி உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எடப்பாடினா யாருன்னு தெரியுமா? பெரிய அளவில் தெரியாது. பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாலும் ஜெயலலிதா அமைச்சரவையில் எடப்பாடி தொகுதியில் ஒரு எம்எல்ஏ, அவ்வளோதான். அவர் சேவல் சின்னத்தில் நின்று ஜெயிச்சது கூட பெருசாக யாருக்கும் தெரியாது, பெரிய அளவில் தெரியாது. எம்பியா இருந்தது கூட பெருசாக யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் 2017 பிப்ரவரி 18ஆம் தேதி ஆட்சி கட்டில் முதலமைச்சராக உட்காரும்போது இயற்கையாக என்ன நினச்சிருப்போம்? ஒரு 4 மாதம் இருப்பாரோ, 5 மாதம் இருப்பாரோ, 6 மாதம், இதுதான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அந்த 4 வருஷம் 2 மாதம் அவர் பண்ண ஒரு ஆட்சி இருக்கு பாருங்க. அந்த ஆட்சியை இத்தனை சோதனைகளுக்கு நடுவில், கட்சிக்குள்ள சோதனை, இரட்டை தலைமை குழப்பம், எம்எல்ஏக்கள் பெருளவில் மெஜாரிட்டி கிடையாது, 22 தொகுதி இடைத்தேர்தல் நடந்து அதில் ஒரு 8 தொகுதி ஜெயிச்சாருன்னா ஆட்சியே தக்க வைக்க முடியும். 9 தொகுதியாக ஜெயிச்சாங்க. இவ்வளவு இடர்பாடு. டெல்லியிலேருந்து அழுத்தம் இருக்கும். இங்கே மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள்லாம் எப்படா அதிமுக அழியுன்ற நிலைமையில வல்லமை மிக்க கட்சிகள் எதிராக இருந்தாங்க. கட்சிக்குள்ளேயும் குழப்பம். இது எல்லாத்தையும் சமாளித்து ஒரு மனிதன் நிற்கிறாருன்னா, அதுவும் அந்த கட்சியை கட்டி காப்பாற்றி நிற்கிறாருன்னா எவ்வளோ பெரிய சாதனை. இதற்கு நடுவில் மக்களுக்கு நல்லது செய்யணும். அப்போ அதை யோசிச்சு பாருங்க. நம்ம வெளியே இருந்து பார்க்குறோம், ஒரு பாமரனா இருந்து பார்க்குறோம். நம்ம ஒன்றும் இப்போ அதிமுக சாயலில் இருந்து பார்த்தா ஒரு பார்வையாக இருக்கும், இல்லை அதிமுக எதிர்ப்பிள்ளையில் இருந்து பார்த்தா நம்ம சாதாரண ஒரு பார்வையாக பார்க்குறோம். அந்த இடத்துல யாராவது உட்காந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அப்போ பாருங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிறோம்,
பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கும். பிஜேபியோட பார்வை எப்படி, காங்கிரஸோட பார்வையோ, ஜனதாதளோட பார்வையோ, ஜனதா கட்சியோட பார்வையோ எல்லாமே எப்படி இருக்குன்னா, அவங்க தேசிய அளவில் தான் பார்வை இருக்கும். அதில் சில மாநிலங்கள் சில விஷயங்களில் விடுபட்டு போயிடும். சில மாநிலங்களுக்கு தேவையானது செய்யலைன்ற எண்ணம் வந்துடும். எல்லாருக்கும் அந்த எண்ணம் வந்துடும். ஆனால் அதெல்லாம் உரிமையாக தான் கேட்டு பெறணும், போராடி தான் பெறணும். அது கடந்த காலத்துலையும் பார்த்துட்டோம், எமர்ஜென்சி காலத்துலையும் பார்த்தாச்சு. அந்த நிலைமையில நீங்கள் என்ன செய்தீங்க, நீட்டை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு என்ன சொன்னீங்க, இல்லை அதுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கணும். என்னைக்கு விலக்கு வாங்கணுங்க? பச்சை பொய். 2013 நீட்டு தேர்வு நடந்துச்சு. தமிழ்நாட்டில் 8 சென்டர் நடந்துச்சு. 21,692 பேர் எழுதுனாங்க தமிழ்நாட்டில் நீட்டு. அப்போ ஜெயலலிதா அம்மா இங்கே ஆட்சி, ஜெயலலிதா அம்மா எதிர்த்தாங்க. ஆனால் கலைஞர் மத்தியில் இருந்துட்டு அந்த ஆதரவு பண்ணி அவர் நீட்டை கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மா 2013 வழக்கு போடுறாங்க ஹைகோர்ட்டில். என்னென்னு போடுறாங்கன்னா, இந்த ரிசல்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. சிபிஎஸ்சி போர்டு இது, எங்களுது ஸ்டேட் போர்டு, நாங்கள் அப்டேட் ஆக முடியாது, அதனால் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை உத்தரவு வாங்கினாங்க. அதே மாதிரி தான் வேலூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் 2013 வேலூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் விஎம்சி அவங்க கேஸ் போட்டாங்கல்ல. தமிழ்நாட்டில் இல்லைன்னு அவன் ஏன் கேஸ் போட போகிறான்? தமிழ்நாட்டில் இருந்ததால் தானே கேஸ் போட்டான். கேஸ் போட்டு ஸ்டே வாங்கினாங்க. எல்லா வழக்கம் இப்போ 115 வழக்கு இந்தியா முழுக்க மொத்தத்தையும் உச்சநீதிமன்றம் எடுத்து, உச்சநீதிமன்றத்தில் 2013 தீர்ப்பு வருது. அல்டமாஸ் கபீர் தலைமையில் ஒரு தீர்ப்பு வருது. நீட் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, இனி வேண்டான்னு வந்துச்சு. எவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த நேரத்தில் அப்பீலுக்கு போனது யாரு? காங்கிரஸ் குலாம் நபி ஆசாத் போனார். அப்போ கலைஞர் ஏன் தடுக்க முடியல? கூட ஒத்துவதின்னு தானே இருந்தார். ஜெயலலிதா அம்மா கடிதம் எழுதுனாங்க, வேணாம் போவாதீங்க, கஷ்டப்பட்டு இந்த தீர்ப்பை வாங்கிக்கிறோம், போவாதீங்கன்னு. கேட்கலையே காங்கிரஸும் திமுகவும் போனாங்கல்ல. போயிட்டு அந்த வழக்கில் தான் 2016 தீர்ப்பு வருது. நீட்டை கண்டிப்பாக நடத்தியே ஆகணும். எந்த மாநிலத்தையும் விதிவிலக்கு இல்லை. அப்போ ஜெயலலிதா அம்மா ஒரு மனு போடுறாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் வாடிட்டு வந்துச்சு. என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த வருஷம் விலக்கு கொடுங்க, நாங்கள் அப்டேட் ஆயிடுறோம் அப்படின்னாங்க. அந்த ஒரு வருஷம் விலக்கு கொடுத்தாங்க. 2017 ஜெயலலிதா அம்மா மறைஞ்ச பிறகு எடப்பாடியார் மறுபடியும் மனு போடுறாரு. நீதிமன்றம் ஒத்துக்கல, முடியாதுன்றுச்சு. ஒரு வருஷம் தான் எக்ஸம்ஷன், நடத்தியே ஆகணும்னுச்சு. சரி நடத்தினாங்க. மறுபடியும் பாருங்க, மத்தியில் கூட்டணி தான். ஆனால் கருப்பு பலூன் விட்டாரா? அரசியல் பண்ணாரா? இல்லைன்னா வழியெல்லாம் கருப்பு கொடி காட்டினாரா எடப்பாடியார்? இல்லை, அது மத்திய அரசு, அவங்க கடமை அவங்க செய்வாங்க. நம்ம நீதிமன்றத்தில் வழக்காடுவோம். இன்னொன்று, ஏழைங்களுக்கு தானே கிடைக்கல நீட்டால, நான் கொண்டு வரேன் பாருன்னு 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தாரா இல்லையா? உள்ளொதுக்கீடு யாராவது கேட்டாங்களா? அதை இவங்க 10% கொண்டு வரோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ஆமா, தேர்தல் அறிக்கையில் என்னன்னு சொல்லியிருந்தாங்க இவங்க, இந்த 7.5% அதிமுக கொடுத்துட்டாங்க, நாங்கள் இன்னொரு 2.5% எய்டட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இதுல என்ன கொடுமைன்னா, சட்டப்பேரவையில் அவங்க தான் கொண்டு வந்தேன்னு வேற சொல்றாங்க. இந்த 7.5% அப்படி பச்சை போய் சொல்லுவாங்க. அப்படியே பச்சை 7.5% கொண்டு வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி 2018 முன்னாடி வரைக்கும் அதிகபட்சம் இருந்ததுமா, அதை நான் புள்ளி வரும் அப்படியே எடுத்துறேன். +2 அடிப்படையில் எடுத்தது. அதிகபட்சம் 7 பேர் அரசு பள்ளி மாணவர்கள், கார்பரேஷனில் படிக்கிறவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, வருஷத்துக்கு 7 பேர் தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியும். மீதியெல்லாம் கோடிக்கணக்கில் கொடுத்து படிக்கணும். எப்படி படிக்க முடியும்? வருஷத்துக்கு 7 பேர் தான் சேர்ந்தாங்க. 2018 இவர் நோட்டிஃபிகேஷன் போட்டு 2019 சேர்க்கிறாரு. 562 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நீட் கழுத்தில் ஸ்டெத்தோஸ்கோப் போடுறாங்க, எம்பிபிஎஸ் மாணவர் ஆகிறாங்க. ஒரு நயா பைசா செலவு இல்லாமல் கூலி தொழிலாளியின் மகன் எம்பிபிஎஸ் ஆகிறான். இன்னைக்கு வரைக்கும் 6000 பேர் எம்பிபிஎஸ் ஆகிருக்காங்க. இப்போ இதெல்லாம் அந்த பாமரர் அந்த நேரத்தில் செய்தார். அதே மாதிரி அரசாங்கத்தின் கைட்லைன் வேல்யூ இப்போ எங்கள் ஏரியாவில் கூட 6000 ரூபாய் இருந்துச்சு. இவர் என்ன செய்தார்னா, இவர் வந்த உடனே கைட்லைன் வேல்யூ 30% குறைச்சார். அதை 4000 ஆக்கினார். அப்படியே சொத்து மதிப்பு கைட்லைன் வேல்யூ குறைச்சார். இதெல்லாம் அப்போது அவருடைய ஓன் ஐடியாவில் அவர் ஒவ்வொன்றா செய்தார். இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய சாதனை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு பகட்டை காமிச்சு வந்தாங்க. தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன். எல்லா துறையை சார்ந்தவங்களுக்கும், நீங்கள் ஆசிரியர்களா, நீங்கள் போராட்டமாக வந்து நிற்பார். உங்களுக்கு என்ன வேலை? இடைநிலை ஆசிரியர், சம வேலைக்கு சம ஊதியமா, நான் வந்தால் கொடுத்துட்றேன். பகுதி நேர ஆசிரியர்களா, உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணுமா, நான் வந்தால் பண்ணிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெட் எழுதின ஆசிரியர்கள், தகுதி தேர்வு எழுதின ஆசிரியர்கள் 20000 பேர் இருக்கிறீங்க. 2013 போடல, 2019 போட முயற்சி பண்ணும்போது தான் ஒரு கோர்ட் வழக்கு வந்துச்சு. 2020 கொரோனா வந்துச்சு. இல்லைன்னா எடப்பாடியார் அப்பயே போட்டிருப்பார். அதனால அங்கே போய் போராட்டத்தில் இவர் நின்றுட்டு என்ன சொன்னார், உங்களுக்கு டெட்டு 20000 பேர் இருக்கீங்க, நான் வந்தால் உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி மருத்துவர்கள், செவிலியர்கள், நான் வந்தால் பண்ணிடுறேன். தூய்மை பணியாளர்கள் மீதி ஜோனெல்லாம் தனியார் கொடுத்துட்டாங்க, இது தவறு, நான் வந்தால் உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணிடுறேன்
சொன்னாரா இல்லையா? இது எதையுமே அவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஒண்ணுமே செய்யல. தேர்தல்னாலே நமக்கு தெரியும் சார். எப்பவுமே ஒரு கூட்டணியோட செயல்பட்டு வர்றது பழக்கம். நம்ம பார்த்துருக்கோம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் திமுக எப்பவுமே கூட்டணியோட தான் தேர்தல் சந்திருக்கு. அதிமுக கூட கூட்டணி இல்லாமல் கூட தேர்தல் சந்திச்சிருக்காங்க. திமுக கூட்டணியோட சந்திச்சிருக்காங்க. இந்த முறை திமுகவோட கூட்டணி, இங்கே அதிமுக கூட்டணி, ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, மறுபுறம் வந்து தாவேகா. இது தாவேகா எப்பவுமே ஒரு வதந்தி கட்சியாகவே நம்ம பார்க்கப்படுறோம். அது குறிப்பாக சொல்ல போனால் நேற்று இரு தினங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ள, அதிமுக கூட்டணிக்குள்ள உள்ள வராரு, துணை முதல்வர் சீட்டு கேட்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் சீட்டு கேட்கிறாரு அப்படின்னு பல வதந்திகள் போயிட்டு இருந்துச்சு. இதற்கிடையில் இன்னைக்கு அவங்க கட்சியில் இருக்க நிர்மல்குமார் அவர்கள், மாநில நிர்வாகி அவர்கள் வந்து இது எல்லாமே வதந்தி, நாங்கள் பாஜக பேசல, அதிமுக பேசல, காங்கிரஸ் பேசல, யார்கிட்டையும் பேசல, இது வதந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. தாவேகாவோட இந்த நிலைப்பாடு அது யாருக்கு பலமாக போகவும் யாருக்கு பலவீனமாக போக வாய்ப்பு இருக்கும்? இல்லை, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 2024 அவங்க கட்சி துவக்கத்துலேருந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அந்த விஜய் மேலே இருந்துச்சு. சரி, இவர் வந்து ரசிகர்கள் நிறையா இருக்கிறாங்க, ரசிகர்கள் பட்டாளம். அதனால் அந்த இளவயது பிள்ளைகள் மத்தியில் இவருக்கு செல்வாக்கு நல்லா இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு மனிதர் உழைக்க வந்தாருன்னா மக்களுக்கு, இவர் அப்போ பிழைக்க வர்றது கிடையாது, உழைக்க வந்தாருன்னா ஏதாவது ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி. இப்போ திமுக அதிமுக 31 ஆண்டுகளுக்கு மேலே அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது. கடந்த 10 வருஷம் ஒரு அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றதுக்காக இயற்கையாக அந்த நேரத்தில் திமுக வந்துச்சு. இப்போ திமுகவுக்கு மாற்று அப்படின்னா அதிமுக தான் அந்த இடத்த நிரப்ப முடியும். ஏனென்றால் அடையாளம் இல்லாத, வாரிசு இல்லாத ஒரு பாமரன் வர முடியும்னா அதிமுக தான் வர முடியும், திமுக அப்படி வர முடியாது. அப்போ இந்த எதிர்பார்ப்பு இதையெல்லாம் இல்லாமல் வேற ஏதோ மாற்றத்தை விஜய் கொண்டு வராரு போல அப்படின்னு நினைச்சு பார்த்தா ஒவ்வொரு நேரமும் எதிர்பார்த்து மக்கள் ஏமாந்தாங்க. அப்போ செப்டம்பர்ல என்ன சொன்னார்னா 2024 ஜனநாயகன் ஒரு படம் ஏற்றுக்கிட்டாரு, அதை முடிச்சு கொடுத்துருவாரு. முடிச்ச உடனே டிசம்பர்லேருந்து வந்துடுவாருங்க. டிசம்பர் 2024 2025 போய் இப்போ 26 வருது. இல்லை, இதில் எந்த இடத்துல விஜய் அவர்கள் சொல்ல, அவங்க கட்சிக்காரங்க சொன்னாங்க நான் வந்துருவேன், நான் வந்து அவர் அண்ணன் வந்துறாருன்னு சொல்லி. ஆமா, ஆனால் விஜய் நான் வரேன்னு சொல்லவே இல்லை. வரவே வரலன்னு சொல்ல 3 மாசத்துக்கு வருவாரு, இல்லைன்னா 3 வாரத்துக்கு வருவாரு, செலக்டடா வருவாரு. செலக்டடா ஏதாவது சப்ஜெக்டை பற்றி பேசுவாரு, பரந்தூர் விமானத்தை பற்றி பேசுவாரு, அஜித்குமார் மரணத்தை பற்றி பேசுவாரு, கள்ளக்குறிச்சியை பற்றி பேசுவாரு, அப்புறம் நம்ம தூய்மை பணியாளர்கள்லாம் பனையூருக்கே கூப்பிட்டு பேசுவாரு. அதற்கு பிறகு அதோட ஃபாலோ அப் என்ன? எத்தனை முறை கைதாக இருக்கிறாங்க, எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காங்க, எத்தனை அழுத்தம் கொடுத்துருக்காங்க ஆட்சி? எதுவும் கிடையாது. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒவ்வொன்றும் செய்துட்டு அதற்கு பிறகு அவர் பாட்டுக்கு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாருன்னா அப்போ மிகப்பெரிய ஏமாற்றங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது. அடுத்தது அனுபவமும் கிடையாது. எல்லாமே முதலமைச்சர் அந்த எண்ணத்திலே போறாரு. ஒரு சினிமா எப்படி மூடி வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்களோ ரகசியமா, அதே மாதிரி இவரும் தன்னுடைய கொள்கைகளோ தன்னுடைய சித்தாந்தங்களோ தன்னுடைய உழைப்போ மூடி வச்சு தேர்தல் நேரத்தில் மட்டும் ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் தான் நம்மளுக்கு பாராளுமன்ற தேர்தல் வேண்டாம், இடைத்தேர்தல்கள் வேண்டாம், டைரக்டா சட்டமன்ற தேர்தலில் நம்ம பரிச்சை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை தோத்தா மறுபடியும் என்ன செய்வாரு? அடுத்த 5 வருடம் போராட்டம் பண்ணுவாரா? அடுத்து இன்னொரு 10 வருடம் இருப்பாரா? நீ நாம் தமிழர் பார்த்துக்கோ, தொடர்ந்து இருந்துட்டே இருக்கிறாங்க களத்தில் தோத்தாலும். அதுதான் ஒரு சித்தாந்தம், அது ஒரு கட்சி. இவர் அந்த எதுவுமே இல்லாம என்ன செய்யுது அப்படின்றது. இன்னொரு பக்கம் கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம்ன்றது ஆராயப்பட வேண்டியது. ஆட்சியாளர்கள் பக்கம் இருக்கலாம், அனுபவம் மிக்க காவல்துறை பக்கம் இருக்கலாம், அனுபவம் இல்லாத கட்சி பக்கம் இருக்கலாம். ஆனா கூடுதல் பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கும் காவல்துறைக்கும் இருக்குதுன்னு மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் எடப்பாடியார் நியாயத்தின் பக்கம் நின்றார். அதாவது தவேக விஜயை விசாரிக்கிறதுக்கோ இல்லைன்னா அந்த கட்சியை விசாரிக்கிறதுக்கோ இல்லைன்னா பாதிக்கப்பட்ட மக்களை விசாரிக்கிறதுக்கோ கூட உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் காவல்துறை எல்லாம் இருக்குது. ஆனா உங்களை யார் விசாரிக்கிறது? அதுக்கு தான் நடுநிலை விசாரணை வேண்டும்னு எடப்பாடியார் அன்னைக்கு தான் சொன்னார். அது நியாயத்தின் பக்கம் நின்றார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 41 குடும்பங்களை போய் ஆறுதல் சொல்லுது, தேர்தல் சொல்லுது, அவங்கள தொடர்ந்து அவங்கள ஃபாலோ, இதெல்லாம் விஜய் எந்த அளவுக்கு பண்றாருன்னா இது ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு. அப்போ அதெல்லாம் ஒரு சிக்கலாகுது பொது வாழ்க்கையில. அதற்கு பிறகு நடந்த கூட்டத்துல சூரஜ்னு ஒருத்தர் இறந்தாரு, அதற்கு போய் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஏமாற்றத்தை அவர் கொடுத்துனே இருந்தார். ஒரு கட்டத்துல அதிமுகவோ அவங்க கூட்டணியோ விரும்பினாங்க, தவேக வந்தா நல்லா இருக்கும் கூட்டணி. எதுக்காக விரும்பினாங்கன்னா திமுக ஓட்டுக்கள், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எதுவும் பிரியக்கூடாது, சில்லறை ஓட்டுனால வந்தா நல்லது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த 195 தொகுதிகளில் 71 வயசுல எடப்பாடி பழனிசாமி அந்த சுற்றுப்பயணம், எழுச்சிமிகு சுற்றுப்பயணம் போனார் பாருங்க, அது எல்லா பக்கம் மக்கள் பரவசமா அவளை வரவேற்கிறாங்க பாருங்க. அதுல ஒரு விவசாயி சொல்றாரு, ஐயா 2 தடவை விவசாய கடன் நீங்க தள்ளுபடி பண்ணீங்க,
12,100 கோடி. நான் விவசாய சங்க தலைவர், உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியாது. 2 முறை தள்ளுபடி பண்ணீங்க, வந்து ஓட்டு கேட்டீங்க. ஐயா உனக்கு தள்ளுபடி பண்ணிட்டேன், ஓட்டு போடுங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்தார் எங்ககிட்ட 33வது வாக்குறுதியாக கொடுத்தாரு. அந்த தேர்தல் புக்கே இருக்குது. 33ஆம் நம்பர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்தா விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னார். நான் வந்தா தள்ளுபடி பண்ணுவேன்னு அவர் ஓட்டு கேட்டாரு. தள்ளுபடி பண்ணிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க நீங்க கேட்டீங்க. உங்களுக்கு போடாம அவங்களுக்கு போட்டோம். நாங்க அந்த தவறை நாங்க செய்துட்டோம் சொன்னார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். அதே மாதிரிதான் பழைய பென்ஷன் திட்டத்துக்கு அரசு ஊழியர்கள் 6 லட்சம் பேருக்கு மேல என்ன சொன்னாங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் நல்லா ஒர்க் பண்றாரு, அவர் மறுபடியும் எதிர்கட்சி தலைவராக தான் நாங்க ஆக்க போறோம் சொன்னாங்க இல்லையா. இப்ப இதெல்லாம் பாக்குறாரு எடப்பாடியார். பார்த்து களத்துல நம்மளுக்கு ஆதரவு நல்லா இருக்குது, நம்மளுடைய உழைப்பை அங்கீகரிச்சிருக்காங்க. கடந்த 4 வருஷம் நம்மளுடைய உழைப்பு வீணா போல. இன்னைக்கு நினைக்கிறாங்க மக்கள், அதாவது வெயிலின் கொடுமை நிழலில் தெரியும், நிழலில் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு. கடந்த 4 வருஷம் உங்க ஆட்சி நல்லா இருந்துச்சு ஐயா, அந்த ஆட்சி இருந்தாலே நல்லது ஐயா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் பார்வை அதிமுக பக்கம், அதிமுக கூட்டணி பக்கம் திரும்பிருச்சு. நம்மளுக்கு ஆதாயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத இன்னொரு கூட்டணி நம்மளுக்கு பெருசா அவசியம் கிடையாது. இருக்கிற கூட்டணியை நம்மளால வெல்ல முடியும் திமுகவை. இன்னொரு பக்கம் திமுக நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி பலத்துல தான் இருக்குது, தன்னோட பலம் இல்ல. அதுதான் என்னோட அடுத்த கேள்வியும் வருது. இப்போ நாம் தமிழர் அவரையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஒரு கட்சி எந்த ஒரு பணத்தையும் மக்களுக்கு கொடுக்காம ஒரு 8% வாங்கி ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கு நாம் தமிழரோட கட்சியோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சித்தாந்தம், அது தனி சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்வது வந்து மிக சிலர் தான் ஏற்றுக்கொள்ள முடியும், மற்றவங்களாம் ஏற்றுங்க. ஏன்னா நடைமுறையில் அதுக்குரிய தீர்வுகள் காண்பது ரொம்ப கஷ்டம். இப்போ அவங்க சொல்ற சித்தாந்தம் அருமையான சித்தாந்தம் தான். அந்த சித்தாந்தத்தில் நிறைய சித்தாந்தங்கள்ல கடந்த காலத்தில் திராவிட இயக்கங்கள் எடுத்த சித்தாந்தங்களா இருக்கும். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் எடுத்த சித்தாந்தம். இப்போ அந்த சித்தாந்தத்தில் நிறைய அந்த மாதிரி சித்தாந்தங்கள் இருக்குது. ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த சித்தாந்தம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. இன்னைக்கு இலங்கை மீனவர் பிரச்சனை, அந்த சொல்ற எழுச்சி மிக்க சித்தாந்தத்தில் வந்து நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ஆனால் அடுத்த நாடுன்ற போது எல்லை பிரச்சனை எல்லாமே இருக்குது. அப்போ அதோட தீர்வு எதை நோக்கி போறது? கேள்வி நல்லா இருக்குது, தீர்வு அப்போ அதெல்லாம் கவரப்பட்டவங்க மட்டும்தான் ஓரளவுக்கு போவாங்க, அவங்க சீக்கிரத்துல மாற மாட்டாங்கன்றது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற டிராபேக் என்னன்னா 50% பெண்கள் 50% ஆண்கள் 234 தொகுதிக்கும் கொடுக்குறாரு ஒரே கட்சி இந்திய அளவுல ஒரே. இந்திய அளவில் ஒரே. ஆனா என்னன்னா, கடந்த முறை நின்றவங்க இந்த முறை நிக்கிறாங்களான்னா அது கேள்விக்குறியா இருக்கு, மிக குறிச்சாங்க. அப்போ அந்த கன்சிஸ்டன்சி அங்க ஏன் அது இருக்க மாட்டேங்குது? இத்தனைக்கு அவங்க எம்எல்ஏ ஆகிட்டு இருந்தாங்கன்னா நீங்க சொல்லலாம், ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தாச்சு, அடுத்த வேற ஆளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க எம்எல்ஏ ஆகல, களத்துல இருந்து போராடுறாங்க. அதுல ஒரு சில இடத்துல மாற்றங்கள் வரலாம், ஆனா பெருவாரியான இடத்துல மாற்றங்கள் தானே இருக்குது. ரிப்பீட்டட் கேண்டிடேட் இல்லையே, அது எதனால அந்த ரிப்பீட்டட் கேண்டிடேட் இல்லையே? அதுக்குரிய விளக்கம் கொடுக்கணும்ல அவரு, ஏன் ரிப்பீட்டட் கேண்டிடேட்? அப்போ அந்த கன்சிஸ்டன்சியா அந்த கட்சியில இருக்க மாட்டேன்றாங்களா, அந்த ஒரு கேள்வி எழுது. மற்றபடி அவங்களுடைய சித்தாந்தம்லாம் வரவேற்கக்கூடியதான், களத்துல போராடுறாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா பெரிய அளவுல வாக்கு அறுவடைன்றது அவங்களுக்கு இருக்காது. ஒரு 8.22 வரைக்கும் வந்துட்டாங்க. 1% 8.22 வரைக்கும் வந்து அங்கீகாரம் பெற்றாங்க. வாழ்த்துக்கள் தான். மிஞ்சி போனா கூட 2% கிடைத்தா பெரிய விஷயம். என்னைக்கு அவங்க ஆட்சி மாற்றமோ இல்லை மக்கள் மாற்றத்தையோ கொண்டு வர முடியுதுன்றது நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதே நேரத்துல களத்துல யதார்த்தத்தை பார்த்தீங்கன்னா, அதிமுகவை பொறுத்த எல்லா அம்சத்திலையும் தமிழ்நாட்டுல முன்னணியில் நிற்பாங்க. எப்படின்னா, தேசியத்தோடு கூடிய திராவிடம். அவங்க தேசியத்தை புறக்கணிச்சிட மாட்டாங்க. தேசியம் தனக்கு ஆதாயம் கொடுத்தாலும் சரி, ஆதாயம் கொடுக்கலாலும் சரி, புறக்கணிச்சிட மாட்டாங்க. திமுக என்னன்னா, தனக்கு ஆதாயம் கொடுக்கும் போது தேசியத்தை கூட சேர்த்துக்குவாங்க. 18 வருஷம் மந்திரி பதவியில் இருக்கும்போது தேசியத்தை கூட சேர்த்துக்குவாங்க. அன்னைக்கு ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் அந்த பிரச்சனைலாம் வராது. எங்களுக்கு சுர்ஜித் பர்னாலா கொடுங்க, அந்த கவர்னர் தான் எங்களுக்கு வசதியான கவர்னர், எங்களுக்கு எல்லாம் ஆமா கேட்டு வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி கல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொதுப்பட்டியலில் போச்ச மாநில பட்டியலுக்கு மாத்திரமே இந்திக்காக இவ்வளவு பேர் செத்தாங்களே நம்ம ஆளுங்க, அந்த அக்கறை கிடையாது. ஆட்சி கட்டல்ல இருக்கும்போது கல்வி பொதுப்பட்டியல இருக்கட்டும், மாநில பட்டியலுக்கு வேண்டாம். ஆனா ஆட்சியை விட்டு இறங்கிட்டா அது மாநில பட்டியலுக்கு வரணும் உடனே. இது போல நிறைய விஷயங்கள் வந்து திமுக ஓரவஞ்சனையோட செயல்படும் அப்படின்றத அதிமுக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குது. அதனாலதான் அதிமுக ஒரு தடவை தோத்தாலும் மறுபடியும் ஆட்சிக்கு கண்டிப்பா வந்துடும். தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்து, தொடர்ந்து 3 முறை ஆட்சிக்கு வந்து அதிமுக தான். திமுக எப்பெல்லாம் வருதோ
அப்போல்லாம் தொடர்ந்து அடுத்த தடவை வராது. எதிர்ப்பு ஓட்டுகள் அதிகமாக இருக்கும். இந்த இடம் வந்து மிக அதிகமாக இருக்குது எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லா திமுகவோட கூட்டணியோட பலத்தை எப்படி பார்க்குறீங்க? திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதிமுகவுக்கு 4 சீட்டு கொடுத்து 1 சீட்டு மட்டும் அவரோட சொந்த சின்னத்திலையும், இது 3 சீட்டு அவங்களுடைய உதயசூரியன் சின்னத்திலையும். கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க. காங்கிரஸ் பல போராட்டங்களுக்கு அப்புறம் 28 சீட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி அவங்க பெருமிதம் கொள்றாங்க. தேமுதிக வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு கட்சி தேமுதிக உள்ளெழுத்து போட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு இப்போ 10 தொகுதிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. பல பிரச்சனைகள் திமுக கூட்டணிக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான கட்டமைப்புக்குள்ள இதுல அண்ணன் திருமாவர்கள் வேற, இந்த மாதிரி கட்டமைப்புக்குள்ள திமுக கூட்டணி எப்படி தேர்தலை சந்திக்க நேரும் நீங்க நினைக்கிறீங்க? திமுகவை பொறுத்தவரைக்கும் நல்லா தெரியும் சார் அவங்களுக்கு, நம்ம இந்த தடவை தோற்றுருவோன்றது. ஏன்னா பலவீனமாக இருக்குதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் வெளியே சொல்ல முடியாது. அவங்களுக்கு உளவு பெரிய ரிப்போர்ட்டு எல்லாமே சொல்லும். எதிர்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது எல்லா செக்டாரையும். உங்களால் எப்படின்னா ஒரு வாய்ப்பு என்னென்னா, ஓட்டு நிறைய எதிர பிரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இது ஒன்று. என்னென்னா ஆட்சி அதிகாரம், பணம், பொருளாதாரத்தை வச்சு நீங்கள் மீள முடியுமா, அது ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அந்த பலவீனத்துக்காகத்தான் இவர் என்ன செய்கிறாரு, ஒரு பார்வை தேமுதிகவுக்கு உள்ளே போடுறாரு. தேமுதிக உள்ளே போடுறாருன்னா அவங்களுக்கு ராஜ்யசபா கிட்டத்தட்ட இப்போ 8 சீட்டோ 10 சீட்டோ அவங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதை வெளியே சொல்லாமல் வச்சுருக்காங்க. எதுக்காகனா மற்ற கட்சிகள் போர்க்கொடி தூக்குவாங்கன்னு இவங்களுக்கு பேசி முடிச்சாச்சு. ஆனால் எவ்வளோ தொகுதியும் வெளியே சொல்லல. ராஜ்யசபா மட்டும் எதுக்காக சொன்னாங்கன்னா டேட் பாராது, அதனால இல்லைன்னா அதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படியே தான் வச்சுருப்பாங்க. இதே தான் காங்கிரஸ் நிலைமையும். காங்கிரஸுக்கும் அதே மாதிரி தான். அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தேமுதிக ஒரு பக்கம் வந்து பலவீனத்துக்காக உள்ள சேர்த்தது, இன்னொரு பக்கம் என்னன்னா காங்கிரஸுக்கு பயமுறுத்துறதுக்காகவும் உள்ள சேர்த்தது. காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருந்தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக இருந்தார். ஏன்னா 2019 9 சீட்டு தான் கொடுத்தாங்க நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்றம் காங்கிரஸுக்கு தானே முக்கியம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2014 மோடி ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இப்போ அந்த ஆட்சியை மாற்றணும்னா காங்கிரஸால தான் முடியும். பிஜேபி ஆட்சியை மாற்றினா காங்கிரஸால் தான் முடியும். அப்போ 2019 கூடுதல் தொகுதி கொடுத்துருக்குமா இல்லையா? கொடுக்கல. 9 தொகுதியை கொடுத்து அடுத்த தடவை பார்க்குறேன்ட்டார். இவர் சொன்னதால என்ன ஆச்சுன்னா, 2வது முறையும் எதிர்கட்சி தலைவராக ராகுல் வர முடியல. எவ்வளவு அசிங்கப்பட்டாங்க. 2014 44 தொகுதி ஜெயிச்சாங்க. 2019 52 தொகுதி தான். ஒரு 3 தொகுதி கூட ஜெயிச்சிருந்தா எதிர்கட்சி தலைவர் ஆயிருப்பாரு இந்த நாட்டில். ஆனா இவங்க அந்த 3 தொகுதி கூட கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல. அதனால அவரால் வர முடியல அப்படின்றது அது ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா கூட்டணி கட்சிகளை ஆதரவுல எதிர்கட்சி தலைவர் வர முடியாது. ஆட்சிக்கு உட்காரலாம். உங்க தனியா எவ்வளவு வாங்கிருக்கீங்க நீங்க? 52 சீட்டு தான். உங்களுக்கு யாரும் திமுக ஆதரவுலாம் வச்சு எதிர்கட்சி தலைவர், அதுதான் எதிர்கட்சி தலைவர். கம்யூனிஸ்டுக்கு சொல்ல போற அந்த 4 சீட் எப்படி பாக்குறீங்க? இந்திய கம்யூனிஸ்டுக்கு 4 சீட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 5 சீட்டுங்கிற மாதிரி. கம்யூனிஸ்டுகெல்லாம் ரொம்ப பாவம், அவங்கள ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. அவங்க ஒரே ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் உங்க தலையெழுத்து எங்ககிட்ட தான் இருக்கணும், இல்லைன்னா பிஜேபி இருக்குது அங்க போங்க. இதை திமுக தாங்கிற சொல்றீங்க. 100% சார். நீங்க வரலாறு இப்ப காங்கிரஸ் எதனால விழிப்புணர்வு? நான் சொன்னேன்ல 9 சீட்டு, அடுத்தது 9 சீட்டு கொடுத்தாங்க வரலன்னு. அதே மாதிரி தானே நீங்க 2011 எவ்வளவு கொடுத்தீங்க? 63 சீட்டு. உங்க கூட்டணியில அப்படியே விசுவாசமா இருக்கிறாங்க. 2011 அடுத்தது 2016 சட்டமன்றத்தை, 2014 நாடாளுமன்ற தேர்தல் நீங்க கைட்டு விட்டீங்க. அவங்கள கைட்டு விட்டீங்க. சோனியா காந்தி ஆமா நீ ஜெயிக்க கூடாதுன்னு கைட்டு விட்டீங்க. 2016 அப்ப கூட 2016 நீங்க முதலமைச்சர் ஆகணும் வந்து கூட நின்றாங்க. அவங்க 2016 செய்தீங்க 41 சீட்டு தான் கொடுத்தீங்க. 63 கொடுத்தவங்க 41 ஆகிட்டீங்க. அந்த 63 கொடுக்கும்போது 9.67% காங்கிரஸ் வாங்கின ஓட்டு. அதே நீங்க 41 கொடுத்தீங்க 2016 அப்போ 6% ஆயிடுச்சு. 10% 6% ஆயிடுச்சு. சரி 41 கொடுத்தீங்க, உங்க கூட தானே விசுவாசமா 2021 இருக்கிறாங்க. 3வது தேர்தலுக்கு உங்க கூட தானே இருக்காங்க காங்கிரஸ் தேசிய கட்சி. கொஞ்சமா கூட கொடுக்கல, 25 சீட்டை கொடுத்து எந்த அளவுக்கு குறைச்சிட்டு 4% ஆச்சு ஓட்டு. அப்படியே 30% எப்படி யார் கவனிக்கிற செய்யறா? இப்ப காங்கிரஸை வாழ வச்சிங்களா இல்ல வீட வச்சிங்களா? கூட கூட்டணியில இருந்து நீங்க மட்டும் ஆட்சியை பண்றீங்க, ஆனா அவங்கள மட்டும் கீழ் நிலையில கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அதனாலதான் இந்த ராகுல் காந்தி ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுங்க. மத்தியில மட்டும் எங்க கிட்ட பங்கு வாங்கிக்கிறீங்களா? 12 அமைச்சர் வாங்குறீங்கல்ல, 8 அமைச்சர் வாங்குறீங்கல்ல, இங்க மட்டும் ஏன் கொடுக்க மாட்டீங்க? எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டது தான். அவரை மீறி இந்த தடவை ஒரு வியூகம் அமைச்சு அந்த கூட்டணியை வச்சுட்டாங்க. 3 தொகுதியை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல அன்ஃபாலோ பண்ணிட்டாரா? இவரை ஃபாலோ பண்ணலையா? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வாழ்த்து சொல்லியா கூட்டணி அமைஞ்சிச்சுன்னு? அதே மாதிரி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் போது என்ன செய்தாரு? ஒவ்வொரு முறையும் பிரதர் 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 தான் எழுதுவாரு. அமெரிக்கால போய் ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டுறாரு, அப்போ ட்விட்டர்ல போடுறாரு ராகுல் காந்தி என்னன்னு, பிரதர் சென்னையில நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சைக்கிள் ஓட்டலாம் போட்டாருல. இப்ப வாழ்த்து தெரிவிக்கும் போது மட்டும்
பாகிஸ்தானுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி டிப்ளமேட்டிக்காக கொடுத்தாருல்ல, ஆமா. உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு, அவ்வளோதான். அப்போ அந்த நிலைமையில் தான் காங்கிரஸோடைய கன்வர்ஷன். இன்னைக்கு ஓட்டு கன்வர்ஷனும் இருக்காது கீழே வரைக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் நிலைமையும். கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, மற்றவங்களுக்கு தேமுதிக கூட நீங்க கூட கொடுத்துட்டு எங்களை கூட இருந்தவங்களே நாங்க கூட இல்ல இல்லை. இந்த 5 வருஷமும் லாயல்டி பார்ட்னரா இருந்த இந்த கூட்டணி கட்சிகளை விட தேமுதிகவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அதுதான் இவங்களுக்கு செக் வைக்கிறது. அதாவது கூட்டணி பலவீனமா இருக்குது, தோக்க போகுது, ஒரு கட்சி கூட வரணும் அவங்களுக்கு. அது 0.43% தான் கடந்த 2021 தேர்தலில் 60 தொகுதியில் நின்று அவ்வளோதான் வாங்கினாங்க. அந்த கட்சியை கூட கூட்டு வச்சுறாங்க. எதுக்குறாங்கன்னா மற்ற தன்னுடைய ஓட்டு சதவீதத்தை குறைக்கக்கூடாது, தன்னுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது, மற்றவங்களை குறைச்சி எந்த கட்சியினாலும் கூட ஒன்று சேர்த்ததுன்னு மற்ற கட்சியை பலவீனமாக்க முடியும். ஆமா, 6 4 ஆக்கணும், 6 5 ஆக்கணும். இப்போ IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் ஆதரவுன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு 3 2 ஆக்கிட்டாங்கல்ல, இன்னைக்கு பண்ணிட்டாங்கல்ல. அப்போ என்ன நீங்க ஜவஹர்லால் 3 சீட்டு கொடுக்கப்பட்டாலும் அவருமே இதில் தொகுதியில் அடிக்காரு, உதயசூரிய சின்னத்தில். உதயசூரியன் சின்னத்தில் எதுக்கு நிப்பானே பாருங்க. எல்லாரையும் அந்த உதயசூரியன் சின்னாலும் சரி, ரெட்டலை சின்னாலும் சரி, எந்த சின்னாலும் அந்த காலத்தில் வந்து தனிப்பட்ட நபர்கள் தனி கட்சி வச்சிருப்பாங்க. அவங்க சில நேரம் என்னமா சொல்லுவாங்க, விருப்பப்பட்டு கூட சொல்லுவாங்க, நாங்கள் உங்கள் சின்னத்திலே நிற்கிறோம். அது வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் சட்டத்தில் வந்து சில ஓட்டைகள் இருக்குது, அதை பயன்படுத்தி இல்ல அப்படி நிற்கும் போது அந்த கட்சியோட தனித்தன்மை போயிருதுல சார். ஆமா, இன்னைக்கு மதிமுக உதாரணம் எடுத்துக்கிட்டா திமுகவுக்கு வேண்டாங்கிற மதிமுக உருவானது. ஆமா, திமுகவோட வாரிசு அரசியலை ஏற்று தான் மதிமுக உருவானது. ஆனா இன்றைக்கு மதிமுகவோட நிலைமை சொல்ல போனா ஒரு சீட்டு தான். இல்ல இப்ப நான் எதுக்காக சொன்னேன்னா, இப்ப போன தடவை 6 சீட்டு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு சோதனைக்கு அப்புறம் வராங்க, நாங்க உதயசூரியன் நிக்கிறேன்னு அவங்களா கூட சரின்னு சொல்லியிருக்கலாம். நீங்க நிக்கிறீங்களான்னு கேட்டா சரின்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி அதிமுக கூட்டணியில போன 2021 தமிழ் மாநில காங்கிரஸ் 6 தொகுதி இருந்தாங்க. அப்போ என்ன செய்தாங்க, ரெட்டையிலே நாங்கள் நிற்கிறோம், ரைட்டு இல்லைங்க அப்படி. இது போல் கருணாஸ் நின்றாரு, தனியரசு நின்றாரு, எல்லா பக்கமும் நிற்பாங்க, இந்த சைடும் நிற்பாங்க. இது நிற்கிறது இயற்கை. ஆனால் நீங்கள் அழுத்தம் கொடுத்து நீ என் சின்னத்தில் தான் நிற்கணும்னு கட்டாயப்படுத்தினதுக்கு 2 ஆதாரம் சொல்கிறேன். திமுக போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் வைகோவின் அருந்தவ புதல்வன் ஒரே சீட்டு நிற்கிறாரா திருச்சியில். அறிமுக கூட்டத்தில் மேடையிலேருந்து கதறி அழுகுறாரு. என்னன்னு, கே நேரு மேடையில் உட்காந்துருக்காரு, மாவட்ட செயலாளர் மேடையில் இருக்காரு. அப்படி இருக்கும் போதும் என் உயிரே போனாலும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க மாட்டேன், தீப்பெட்டி சின்னத்தில் தான் நிற்பேன்னு சொன்னாரு. அழுதாரா? இப்போ இந்த முறை வைகோல எந்த அளவுக்கு நீங்க அழ வச்சிங்க. இது முதல் உதாரணம். இப்போ வைகோ எடுத்துக்கோங்க. இப்போ அவர் விருப்பப்பட்ட உதயசூரியன் நிற்கிறேன்றாரு, அப்புறம் எப்படி ஒரு சின்னம் தனி சின்னம், ஒரு தொகுதி மட்டும் உங்களுக்கு தனி சின்ன என்ன மாதிரியான அரசியல் சார்? அவங்க என்ன சொல்றாங்க, தலைவரா இருந்தாரு 6 இதுல உதயசூரியன் நின்றீங்கல்ல, திமுக கேக்குது, போன தடவை 6ல் உதயசூரியன் நின்றீங்கல்ல, இப்போ வந்து தனி சின்னம் கேட்குறீங்களா? ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு ஒரு தனி சின்னம் கொடுக்குறேன், ஆனா 2 தொகுதி உங்களுக்கு குறைச்சிடுவேன். எப்படி? ஒரு தொகுதி நீங்க உரிமை கேட்கறதுக்காக 2 தொகுதியை நான் பறிச்சிருவேன். அப்ப இது அடிமைத்தனமா இல்லையா? எப்பேற்பட்ட அடிமைத்தனம், எவ்வளவு மோசம் சொல்லுங்க. இப்போ மொத்தமா அவங்க உதயசூரியன் இருந்தா கூட சொல்லிட்டு இருக்கலாம், நீங்க வைக்க விருப்பப்பட்டு நின்றாரு 4 தொகுதியில அப்படின்னு சொல்லி. ஒரு சின்னம் தனிச்சின்னத்தில் நிக்கிறேன்றாரு அவரு. அப்ப அவரை கட்டாயப்படுத்துறீங்க. அவர் விருப்பப்பட்டு 1 மட்டும் நான் நிக்கிறேன்னு சொன்னாரு. சொல்லுங்க. அப்ப நல்லா தெரியுது இல்ல, அப்பட்டமா தெரியுது நீங்க கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு. எத்தனை கட்சியை தான் கட்டாயப்படுத்துவீங்க? நீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கும் 8 தொகுதியோ 10 தொகுதியோ பேசியாச்சு நம்ம கேள்விப்படுறோம், வெளியே சொல்லலை. விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதல் தொகுதி, காங்கிரஸுக்கு கூடுதல் தொகுதி, புதுசாக வந்த தேமுதிகக்கு கூடுதல் தொகுதி. இதை வெளியே சொன்னால் மற்றவர்கள் ரொம்ப கேட்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் குறைச்சோமோ அதை மட்டும் வெளியே சொல்கிறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கா அவங்களுக்கு குறைச்சதை வெளியே சொல்கிறாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி யாருக்கு குறைச்சோமோ அவங்கள மட்டும் வெளியே சொல்கிறாங்க. இந்த கூட்டணி எந்த அளவுக்கு கீழே மக்கள்கிட்ட ஜெல்லாகும் நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பக்கம் எதிர்ப்பு சார். இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் எடுத்தீங்கன்னு அவங்களுடைய உயிர் நாடியே யாரு? தொழிலாளர் வர்க்கம் தான். ஆமாம், தொழிலாளர்கள் பாட்டாளி வர்க்கம் தான், அவ்வளோதான். ஆமாம், அவங்களுக்கு பின்னே என்ன வெக்ஸ் ஆயிடுச்சுன்னா, பாட்டாளிகளுக்கு குரல் கொடுக்க வேண்டிய கம்யூனிஸ்ட் முதலாளிகளுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கீங்களே, இதான் குறிப்பிட்ட முதலாளி மட்டும். ஏன்னா தேர்தல் அறிக்கை ஃபுல்லாவே தொழிலாளர் சார்ந்தது. திமுக கொடுத்தது பழைய பென்ஷன் தொழிலாளர் சார்ந்தது, மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் வேலை தொழிலாளர் சார்ந்தது, ஆசிரியர்களுக்கு வேலை தொழிலாளர் சார்ந்தது, மாற்றுத்திறனாளிக்கு வேலை தொழிலாளர் சார்ந்தது, சத்துணவு ஊழியர்களுக்கு, அங்கன்வாடி பணியாளர்களுக்கு, கிராமப்புற சுகாதார ஆய்வாளர்களுக்கு, மக்கள் நல பணியாளர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு, இது எல்லாமே தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வேலைக்கு நாங்கள் நிரந்தரம் பண்ணுவோம், ஊதிய உயர்வு கொடுப்போம் எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு செய்யலைன்னா இது யார் போராடணும்? கம்யூனிஸ்டுகளால் போராட முடியல, வாய் மூடி மௌனியா இருக்கிறாங்க. ஒரே ஒரு சாம்சங் தொழிலாளர் சாம்சங்க்கு போராடினதுக்கு
28 கம்பெனி சுற்றி இருக்கிற கம்பெனி, அத்தனை கம்பெனிலேருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் வந்து போராட்டத்தில் நிற்கிறோம். நாங்கள் உடனே கூடாரத்தை கழித்து அன்னைக்கோடு முடித்து அப்படியே விட்டாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த யூனியன் அங்கே செயல்பட முடியல. கண்டிப்பாக சார். மிக்க நன்றி சார், உங்கள் நேரத்தையும் நன்றி கருத்து. நன்றி.